டாக்டர், நீங்கள் ஹார்மோன் சிகிச்சையை பற்றி கூறினீர்கள். அது என்னவாக இருக்கிறது? ஹார்மோன் சிகிச்சை என்பது ஈஸ்ட்ரஜன் அல்லது புரொஜெஸ்ட்ரான் போன்ற பெண்கள் ஹார்மோன்களுக்கு பதிலளிக்கும் மார்பக புற்றுநோய்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இவை ஏற்பிகள் ஒரு சுவிட்ச் போல செயல்படுகின்றன. இவை செயல்படும்போது புற்றுநோய் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. ஹார்மோன் சிகிச்சை இந்த பூட்டுகளை தடுக்கிறது அல்லது சாவிகளை குறைக்கிறது. ஹார்மோன் இணைக்காம இருந்தால் புற்றுநோய் மெதுவாகிறது அல்லது வளர்வது நிற்கிறது. எல்லா பெண்களும் ஒரே மாதிரியான மருந்தை வாங்குவார்களா? உங்கள் முக்கிய சிகிச்சை, உதாரணமாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை தொடர வேண்டும். இளம் பெண்களில் அண்டகங்கள் முதன்மையாக ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கின்றன. எனவே அண்டகங்கள் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வதை தடுக்க நாங்கள் மருந்துகளை அல்லது சில நேரங்களில் ஒரு சிறிய செயல்முறையை பயன்படுத்தலாம். மாதவிடாய் நின்ற பிறகு உடலில் உள்ள திசுக்கள் குறைந்த அளவில் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கின்றன. அதனால் சில நேரங்களில் நாங்கள் SCRMs என்று அழைக்கப்படும் சிறப்பு மாத்திரைகளை பயன்படுத்துகிறோம். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் புற்றுநோய் செல்களுடன் இணைவதை நேரடியாக தடுத்து நிறுத்துபவை. இந்த சிகிச்சையை நான் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? பொதுவாக உங்கள் முக்கிய சிகிச்சை, உதாரணமாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை தொடர வேண்டும். எனக்கு ஏதாவது விசித்திரமானது தெரிந்தால் உங்களிடம் சொல்ல வேண்டுமா? எப்போதும் உங்கள் விருப்பப்படி மருந்தை நிறுத்த வேண்டாம். பெரும்பாலான பக்க விளைவுகளை எளிதாக சமாளிக்க முடியும். ஹார்மோன் பாசிட்டிவ் மார்பக புற்றுநோய்க்கு ஹார்மோன் சிகிச்சை முக்கியமானது. பக்க விளைவுகள் பெரும்பாலும் கவனத்துடன் சமாளிக்கக்கூடியவை. உங்கள் மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருங்கள். மேலும் ஏதேனும் கவலை இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் எப்போதும் பகிருங்கள்.